என்ன மாவு பிடிவா இது தெரியாதா? மாவு ஒரு பைக் நடிக்குதுன்னா 1000 பைக் நடிக்குது. இதை வாங்கி வச்சு என்கிட்டே கேட்கற பத்தியா? நான் சொல்றேன் நீ குக்கா இருந்துட்டு போ, நான் சாப்பிடணும். ஐயோ அவ்வளோவா? பேக்கிங் சோடா அவ்வளோவா போடுவாங்க? கத்தி இருக்கு, அவ்வளோ கத்தி இருக்கு அங்க. சண்டை கருமமே. நெய் தானே போட்டோம். நமக்கு மட்டும் ஏன் இப்படி நினைக்கிறது? என்ன பண்ற? ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு வித் மீ எஸ்கே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸ். அது இப்ப சொல்ல மாட்டேன். அது வந்துட்டு குக்கிங்லாம் முடிச்சிட்ட பிறகு அது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதை நான் என்ன பண்ண ட்ரை பண்ணேன்ட்டு நான் சொல்றேன். ஓகேவா? ஆனா அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குமே. ஏன் தம்ப்நெயில்ல போட்டுருவேன். இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா? எதுதான் தெரியாது. ஏதோ மாவுல வாரி வச்சிருக்கேன். ஷூட் பண்ணலாம் சொல்லி கூப்பிட்டேன். நீ என்ன விட பெரிய குக்கு தானே. நான் அப்படி சொல்லல. அப்படிதான் ஊரு ஃபுல்லா சொல்றாங்க. அவங்க சொல்றது சொல்லுவாங்க. அப்படி சொல்லி தான் நடிகை வச்சிட்டு இருக்காங்க. என்ன மாவு கண்டுபிடிவா? இது தெரியாதா? மாவு ஒரு பைக் நடிக்குதுன்னா 1000 பைக் நடிக்குது. இதை வாங்கி வச்சு என்கிட்டே கேட்கற பத்தியா? நான் சொல்றேன் வாங்கி கொடுத்தீ. மைதா மாவு. அது நீ கேட்கறது கேள்வி கரெக்டா? மைதா மாவு வேணும்னு சொன்னேன், நான் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் என்கிட்டயே வந்து என்ன மாவுன்னு கேட்டா, அப்புறம் நீயே நடிக்கிற கார்ன்ஃப்ளவர்ன்ட்டு அப்புறம் எல்லாரும் அல்வான்னு நினைச்சிட்டு போறாங்க. ஐயோ மறுபடியும் அல்வாவா? வாய்ப்பே இல்லை. செம்மையா சூப்பரா. அது தின்னியாடி? நீ செஞ்சியே? அது தின்னியா? நான் சாப்பிட்டேன்டா. எங்க தின்ன? வாயில தான். சரி ஓகே. சரி ஓகே, நெக்ஸ்ட் ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போறோம். சும்மா ஒரு இன்ஸ் மாதிரி என்ன சொல்லுங்க. என்ன செய்ய போறீங்க? ஸ்வீட்டா இல்ல காரமா இல்ல வந்து என்ன ஸ்நாக்ஸா இல்ல ஃபுட்டா? 90s ஸ்பெஷல். 90s ஸ்பெஷல். ஓ அன்னைக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன் அது 90s ஸ்பெஷல் என்ன செய்யலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அது எனக்கு எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. சரி வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்னா மைதா மாவு. என் மூஞ்சி ஆறுப்பா. உன் மூஞ்சி காமிச்சிட்டு அதுக்கு அடுத்த கவர் ஆகும். சரி ஓகே. மைதா மாவு 2 கப் எடுத்து வச்சுக்கிட்டேன். இது பேர் வந்து பேக்கிங் சோடா. இது வந்து பேக்கிங் பவுடர். இது வந்து ஜிஆர்டி நெய். இது வந்து ஃபுட் கலர். அது ஹெல்த்தி கிடையாது தான். பட் ஆனால் லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லணும். அதெல்லாம் நம்ம வந்து ஒரு வார்னிங்காக கொடுக்கணும் அது மாதிரி யூஸ் பண்ணும்போது. ஆமாம். சரி வாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 2 கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். 2 கப் மைதா மாவு எடுத்துக்கிறோம். 1 கப். ஆனா வேஸ்ட் ஆச்சுனா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ. அது நீ செய்யறத பொறுத்து தான். நீ நல்லா தான் சாப்பிட்டு தீர்த்து போ. அதனால தான் நான் பேரே சொல்லல என்ன செய்ய போறேன்ட்டே. சரியா? அல்வா மாதிரி இதுவும் இதெல்லாம் சொதப்பி டிஷ்ஷுக்கு எடுத்துச்சுன்னா அதனால தான் பேர் நான் முன்னாடி வைக்கல. அப்படி நான் செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பேர் வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்னோட கேவலமா இருக்கும். கேவலமா இல்லை, அதான் 2 லைட் போட்டிருக்கேன். ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு. ஓகே 2 கப் மைதா மாவு எடுத்துட்டோம். இப்போ இதுல வந்து கொஞ்சமா வந்து பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம். பேக்கிங் சோடா கொஞ்சம் ஸ்பூன் எடுத்து கொடுத்தா நல்லா இருக்கும். இதுல ஓட்டை எடுத்து அளவு எடுத்து தானே போடுவாங்க. நானே இஷ்டத்துக்கு தான் போடுவேன். ஏன்னா நானே பெரிய குக்கு. நீ குக்கா இருந்துட்டு போ, நான் சாப்பிடணும். ஐயோ அவ்வளோவா? பேக்கிங் சோடா அவ்வளோவா போடுவாங்க? ஆமா. இது எதுக்கு போடுவாங்க? பேக்கிங் சோடா வந்து அந்த உப்பி வர்றதுக்காக போடுவாங்க. ரொம்ப அதிகமாக போடக்கூடாது. ரைட்டு, முன்னாடியே தெரிஞ்சிச்சு டிஷ்ஷோடைய நிலைமை. அப்படிலாம் சொல்லாத. கண்ணு வச்சு தான். இது நான் கண்ணெல்லாம் வைக்கல, கேவலமாக சொல்லிட்டு இருக்கேன். பின்ன அவ்வளோதான் நீ வாரி போட்டேன்னா எவன் திங்கிறது? பேக்கிங் சோடா. இது பேர் வந்து பேக்கிங் பவுடர். அதை வச்சு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தெரியல. ஐயோ புதுசா இருக்கே, பிரிக்கவே இருக்கே. வர மாட்டேன்.
ஐயோ பிச்சுட்டாங்க. கத்தி இருக்கு, அவ்வளோ கத்தி இருக்காங்க. சண்டை கருமமே. இதுல எந்த கத்தி? இந்த கத்தியா? பார்த்து ஷார்ப்பாக இருக்கும். இப்போ குத்துற இதாக போகிறாங்க. கொஞ்சமாக எடுக்கிறீங்க. இது 2வது யூஸ் ஆகாது தானே அதுக்கப்புறம் அதே வாங்கிட்டு வந்தா சரி. இதோட சரி. அல்வாவுக்கு ஒரு கப்பு அதை மெஷர்மெண்ட் கப்போ தான் காணும். தேடி தேடி பார்த்தது காணாமல் போயிடுச்சு. அப்போ யூஸ் பண்ணது அதோட இது யூஸ் பண்ணதே கிடையாது. இதெல்லாம் கொஞ்சமாக போடணும், அதிகமாக போடக்கூடாது. ஐயோ கீழே கொட்டிச்சு போடா. ஐயோ எல்லாம் வெளியெல்லாம் எதுவும் தெரியாது. ஸ்கூல்ல கட்டிட்டு என்ன மாணவரையா போட்டுட்டு இருக்கா? பேக்கிங் சோடாவையும் பேக்கிங் பவுடரையும். எருமை வயிறு வலிக்கும். எருமை நான் திங்க மாட்டேன். சரி செய். கஷ்டப்பட்டு நீ செய்யற, அதையும் நாங்கள் சாப்பிட்றதும் கஷ்டப்பட்டு சாப்பிடணும். சரி இதை போடு. வயிறு ரெக்கார்டு எடுத்து வந்துடுறேன். என்ன பண்ணீங்க? சிசர் அங்க இருக்கு. கண்ணு தெரியல, அதான் கிச்சன் பக்கம் வந்தா தானே தெரியும். இது கிச்சன் சிசர். எப்படி தெரியும்? இது வந்து புளிக்காத கர்ட் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நெய். போதுமா என்ன கேட்டா செய்யற உணவு தானே தெரியும். எந்த வீடியோவில் பார்த்தியோ அதை போய் பாரு. என்ன சொந்தமாக செய்யறோம்னு சொல்லாத. கத்திரிக்கோள சிசரை தேடும் போதே தெரியும் நீ குக்கு தானே, பெரிய குக்கு தான். இது ஒரு காசுன்னு நானே சொல்லிடுறேன். இது ரொம்ப கம்மியாக போடணும். நீ மட்டும் எடுத்து கொட்டிடாத, மொத்தமாக வீணாக போயிடும். ஐயோ என்ன வித்தியாசமாக இருக்குது. அவ்வளோதான். லைட்டாக போடணும், லைட்டாக. வரவே இல்லை. வருது. போதும் பாரு, இவ்வளோதான் ரெக்கார்டு போடாமல் வந்திருக்கேன். ஒரு பெரிய ஒரு கரண்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணுறீங்க. தண்ணி ஊற்றணுமா இல்லையா? தண்ணி ஊற்றணுமா? இல்லை எனக்கு புரியல. எனக்கு மாவு பின்ன அப்படியே இது பண்ணுவாங்க. ஸ்மெல் பண்ணு. நல்லா இருக்கு. வாட்டர் பாட்டில் எவருக்கே தண்ணி. இது வாட்டர் பாட்டில் இல்லை, வாட்டர் டேங்க். என் கூடயே இருக்கிறோம். ஊத்து டேங்க்ல தண்ணி ஊத்துற மாதிரி ஊத்து. முருகா முருகா நல்லா வரணும் முருகா. ஆசைப்பட்டு செய்யறேன். அவனுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் சேர்த்து செய்யறேன். இல்லை புரியல எனக்கு. கலரே வரல. கலர் கம்மியாக போட்டாங்க. இன்னொன்று பண்ணணுமா? போட்டுக்கலாம். ஸ்டோர் பார்த்துட்டு போட்டுக்கலாம். எனக்கு ரொம்ப நல்லா வாசமாக வருது. ஸ்மெல்லு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெய் போட்டிருந்தேன் இல்லையா? மாவு தாண்டி அது, பச்சை மாவு தாண்டி இது. மாவே இப்படி இருக்குண்ணா. இல்லை நீ முதல்ல அதான் இந்த ரெசிபி தான் என்னன்னு பார்க்குறேன். நானும் பார்க்குறேன். நீங்கள் நல்லா இருக்கிற எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு ஒரு கெஸ் இருக்கு, பட் ஆனால் அதுதான் பார்க்கணும். என்ன? நான் சொல்ல மாட்டேன், லாஸ்ட்டாக சொல்கிறேன். நான் அதிரசம் நினச்சியா? அதிரசமா? அதிரசத்துக்கு யாராவது கலர் பொடி போடுவாங்களா? நான்லாம் அவ்வளோ பெரிய முட்டாளா சொன்ன மாதிரி? கலர் திப்பி திப்பியாக பிடிக்குது. தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றினா அப்படி வந்துருமா? ஆமாம். நான் என்ன பாயாசமா காசுறேன் டேங்குக்கு. ஒழுங்கா மூடிட்டு அந்த சொம்புல போட்டு டெய்லி இந்த டேங்க்ல தண்ணி குடிச்சிட்டு இருக்கா. ரெண்டு டேங்க் தண்ணி குடிக்கிறேன். இது வர வெக்கமா இல்லாம இங்கிருந்து ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போவேன். ஆமா எல்லாரும் கேட்பாங்க போதுமா இல்ல 2 லிட்டர் இல்ல 20 லிட்டர் கேன் தூக்கிட்டு வரையா அப்படின்னு கேட்பாங்க. ஏன் நிக்க முடியா? லைட் ஆங்கிள் அது செட் பண்ணணும்டி. ஏச்சு பண்ணி உட்காந்து கூட பண்ணு. ரொம்ப எஃபோர்ட் போட்டு தைக்கிறீங்களே.
நீ இப்படியெல்லாம் செய்யக்கூடிய ஆளே இல்லையே. I'm a cook. Future cook. ஃபியூச்சர் குக்கா? ஓ சூப்பர். இதுக்கப்புறம் நீ தான் குக்கே. இன்னும் ஒழுங்கா பேசிடல. நெய் தானே போட்டோம். கீழே உட்காந்துக்கிறேன். இங்கே உட்காந்துக்கிறியா? ம். தரா போயிடுண்டி. அடுப்பு எதையும் பற்ற வைக்கல. ஏய் I'm a cook. என்னதான் நீ அதை எதிர்பார்க்குற? இன்னும் என்ன தூக்கிட்டு இருக்கு அதில்? ஏய் கம்மி இல்லை. நான் தான் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப நாள் ஆசை இதை செஞ்சு சாப்பிடணுன்ட்டு. அதான் அவ்வளோ எஃபர்ட் போட்டு உருட்டிட்டு இருக்க. தலையில் பல்ல இல்லை. பல்ல நீ உருட்டு. ஒரு நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. 20 minutes later. கிட்டத்தட்ட 22 நிமிஷமா நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்போம். 22 நிமிஷமா உருட்டிட்டு தான் இருக்கியே. என்னதான் கதை? எப்போதான் முடிப்பாத? ரொம்ப சாஃப்டாக இருக்கு. பரவாயில்லையப்பா. அந்த கலரை ஒரு ஈவனாக கொண்டாண்டியே. ஏய் அது வழுக்கி போகுது. ஃபுல்லாக நெய்யா இருக்கு. சாதிச்சிட்ட மாறா. போதுடி. இப்போ வந்து இது அப்படியே முடிய ஒரு 4 hours ஊற. எது 4 hours ஊற வைக்கணுமா? ஏய் டைம் இப்பவே மணி 6 மணி ஆயிடுச்சு. 5:10 ஒரு வீடியோ போட்டிருக்கோம், போய் பாருங்க. இந்த வீடியோ எப்போ போடுறதுன்னு தெரியாது. 5:10 ஒரு வீடியோ போட்டிருக்கீங்களா? இந்த வீடியோவே 5:10 தான் வரும். சரி இது ஒரு 4 hours ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மெயின் எடுத்து நல்லா வருமா? 4 hours later. ஆக்சுவலி 4 hours தான் ஊற வச்சு அந்த மாவு இப்போ எடுத்துக்கலாம். வாவ் இது செமையா இருக்கா? இப்படி பண்ணிக்கலாம். கையில் என்ன தொட்டுலியா? உள்ள ஓகேயா? சரி இப்பயே சொல்ல என்னதான் செய்யறேன்னு. சர்ப்ரைஸ். இப்படி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா இப்படி பண்ணிட்டு இந்த கேப்ல வந்து நம்ம என்ன தன்மை பண்ணிக்கலாம்? சர்க்கரை காய்ச்சணும். ஆக்சுவலாக இதுதான் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது. ஹாப்பியாக பண்ணிட்டா தானே. இப்போ 2 cups வந்து நம்ம மைதா சேர்த்தோம்ல, அதனால 2 cup சுகர். சரி அதிகமாக இருக்கும் போலயே. டீ போட சர்க்கரை. மை பாட்டில். டேங்கர் லாரியா? ஒரு நிமிஷம் வரேன். திஸ் இஸ் யுவர் டேங்கர் லாரி. இதை பார்த்தாலே எனக்கு தண்ணி குடிக்கணும்னு தோணும் தெரியுமா? அதனால எப்பவுமே இதை என் பக்கத்துலேயே வச்சுக்குவேன். இது என் கண்ணை விட்டு மறைஞ்சிச்சுன்னா நான் தண்ணி குடிக்கணும் மறந்துடுவேன். 1 கப்பு தண்ணி எடுத்துக்கலாம். சிந்திச்சு சொச்சோ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியாக இருக்கும்ல. நான் உங்களுக்காக எவ்வளோ ரிஸ்க் எடுத்து செய்கிறேன். இதை வந்து கொஞ்சம் ரவுண்டாக எடுக்கணும். ரவுண்டாக இது கையால் பிச்சு போட்டால் அந்த சாஃப்ட்னஸ் வந்து போயிடும். அது சரியா சொல்ற? சும்மா நானும் சொல்றேன். அதுக்காக வந்து அதை ஏதாச்சும் மாடல் கேன் மூடி அந்த மாதிரி எடுத்து ஸ்டார்ட் பண்ணலாமா? நமக்கு மட்டும் ஏன் இப்படி நினைக்கிறது? நினைச்சா அவ்வளோதான். இது போது ஒன்றும் ஆகாது. அது எடுத்து தான் வந்துடும். வந்துச்சுடா. பட்டு ஒரு கம்பி பதம் வந்துச்சா? இந்த இருக்குல்ல, என்ன சரி கண்டுபிடிச்சிட்டேன். என்ன செய்யறேன் நான் சொல்கிறேன், செய்யும்போது சொல்கிறேன். சொல்லு. நான் இந்த இவ்வளோ மெத்தட்லாம் நானே பார்த்துருக்கேன். கூட சிரிக்காது.
ஐயோ. வா வா அது கொஞ்சம் பாரு ப்ளீஸ் ஏய், இதுவாச்சு ஏய் வந்து கரெக்டாக வந்துச்சு அது டிவி விடாத ப்ளீஸ். பட்டு பட்டுன்னு போடு இவரு தீது போடு. ஆமா தூக்கி போடு மேலே அடிக்கிட்டே. சிம்மில் தான் இருக்குது. தேன் மிட்டாய் தானே? ஆனால் இது தேன் மிட்டாய் மாதிரி வரலையே. ஏய் நல்லா பட்டையா இருக்குடி. ஒன்னொன்னா போட்டோன்னா அப்புறம் எப்படியா? அது என்னவோ தெரியல, என்ன மாயமோ தெரியல. யூடியூப்ல பாக்குற அவனுக்குலாம் நல்லா வருது, அதே மாதிரி நம்ம ட்ரை பண்ணா வர மாட்டேங்குது. கையில பிடிச்சி முட்டை பூச்சி போட்டு ஆக்சுவலி அது போடக்கூடாது சொன்னாங்க. இந்த கடையில் வைக்க போண்டா ரெடி. இதுல போய் நல்லா கலர் இருக்கு. இது போய் இது வழி ஒரிஜினல் தெரிஞ்சு விட அது அப்படியே இழுத்துக்கும். எதுவும் பண்ணாது. இப்போ எண்ணெயிலேருந்து பொரிச்சு அதில் போட்டு வச்சுருக்கோம்ல, அது ஒரு 1/4 மணி நேரம் ஊறினா தான் வந்து சப் பண்ணுமா. அப்போதான் தேன் மிட்டாய் மாறுமா. ஆக்சுவலி அது தேன் மிட்டாய் மாதிரி தான் இருக்குது. ஆமாம், இது அது ஊறிட்ட பிறகு எடுத்து வெளியில் வச்சுட்டு காலையில் சாப்பிட்லாம். அது ஃபுல்லாத்தையும் அந்த சக்கரை பவுடரில் அப்சர்வ் பண்ணி சீரியஸாக சூப்பராக இருக்குங்க. சீரியஸாக சூப்பராக இருந்தது. நான் சொல்கிறேன் டிசைன் தான் சரியில்லைண்ணே. ஏழா உடம்பா கட் பண்ணி உருண்டையாக உருட்டி விட்டு காலை தேன் மிட்டாய் பார்ப்போம். பாய். 15 minutes later. 15 minutes அதுக்கு வந்து ஊற வச்சோம்ல, அது ஊறிடுச்சு. அதை எடுத்து ஏன்னா உண்மையாக தேன் மிட்டாய் மாதிரி இருக்கு லைட்டா. சரியா? எனக்கு என்னமோ குலாப் ஜாமுன் மாதிரி தெரியுது. போ. ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ இது இயர்லி மார்னிங் வரைக்கும் அந்த அப்சர்வேஷன் வச்சு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. இல்லை, மார்னிங் வரைக்கும் வச்சு பார்த்து அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடலாம். அது நல்லா ஊறிட்ட பிறகு எடுத்து சாப்பிடலாம். இன்னும் கையோட அங்கே எடுத்து உட்கார்றா. நான் செஞ்ச தேன் மிட்டாய் ஏ மாறுதுட்டீங்களா? ஃபேன் கழுத்துட்டு வை கொஞ்ச நேரம். இப்போ நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரி இதெல்லாம் ஒரிஜினல் தேன் மிட்டாய். இந்த மாதிரி தேன்